ஓம் கம் கணபதையே நமக. உலகமெங்கும் இருக்கும் அன்பான மார்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். நீங்கள் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்பதே எங்களது விருப்பம். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். 18/7/2025 வெள்ளிக்கிழமை நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடம் ஆடி மாதம் 2ஆம் நாள், தக்ஷணாயன புண்ணிய காலம், கிருஷ்ணபக்ஷம், அதாவது தேய்பிரை சமநோக்கு நாள், கரிநாள், நவமி. நல்ல நேரம்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையில் 9:15 மணி முதல் 10:15 மணி வரை உள்ளது. மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரை உள்ளது. ராகு காலம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை, யமகண்டம் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை. இந்த இரு நேரங்களிலும் நாம் எடுக்கிற புது முயற்சிகளை தவிர்க்கிறது நல்லது. மற்றபடி ஆஸ் யூஸ்வல் நம்ம வேலைக்கு போகிறது அதெல்லாம் செய்யலாம். விநாயகரை வழிபாடு பண்ணிட்டு போங்க, கண்டிப்பாக நல்ல ஒரு இதெல்லாம் கிடைக்கும். சரியா? இன்னைக்கு குளிகைன்னு பார்த்தீங்கன்னா காலையில் 7:30 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் இருக்குது. சூலம் மேற்கு, அதற்கு பரிகாரம் வெள்ளம். கடகலக்னம் இருப்பு 5 நாழிகை 19 வினாடிகள். சூரிய உதயம் காலை 6 மணிக்கு. கரணன் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. திதி இன்று மாலை 4:11 மணி வரை அஷ்டமி, அதன் பின்பு நவமி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 3:29 மணி வரை ரேவதி, அதன் பின்பு அஸ்வினி. நாமயோகம் இன்று காலை 6:58 மணி வரை சுகர்மம், அதன் பின்பு திருத்தி. கரணம் இன்று அதிகாலை 5:22 மணி வரை பாலவம், அதன் பின்பு மாலை 4:11 மணி வரை கௌலவம், அதன் பின்பு தைத்துளம். அமிர்தாதி யோகம் இன்று நாள் முழுவதும் அருமையான அமிர்த யோகம். சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் இன்று அதிகாலை 3:29 மணி வரை பூரம், அதன் பின்பு உத்திரம். இந்த இரு நட்சத்திரங்களிலும் பிறந்த நமது மார்ஸ் மீடியா நேயர்கள் உட்பட நமது சேனலை விரும்பி ரசித்து பார்த்து கொண்டிருக்கும் லட்சோப லட்சம் உலக அன்பர்கள் அனைவரும் பேசும் வார்த்தைகளில் கவனமாக இருப்பது நல்லது. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுல அம்பாள் வழிபாடு வேற ஆனந்தம் தரும். கண்டிப்பாக தெற்கு நோக்கி அம்பிகைனா ரொம்ப ரொம்ப விசேஷம். தாராளமாக எந்த அம்பிகையான இருந்தாலும் இன்றைக்கி வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதே சமயம் நவ கிரகங்களில் உள்ள களத்திரக்காரகர், சந்தோஷக்காரகர் என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவானை வழிபாடு செய்ய சுபிக்ஷங்கள் கூடி வரும். இன்றைய நவநாயகர்களின் கிரக நிலைகள்: மேஷ ராசியில் சந்திரன், ரிஷபராசியில் சுக்கிரன், மிதுன ராசியில் புதன் மற்றும் குரு, கடக ராசியில் சூரியன், சிம்ம ராசியில் செவ்வாய் மற்றும் கேது, கும்பராசியில் ராகு, மீன ராசியில் சனி அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனது அன்பான மேஷ ராசி நேர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? கொஞ்சம் கவனமா இருக்கணுங்க. ஏன்னா ராசிக்குள்ள சந்திர பகவான் வந்துட்டார். ஜென்ம ராசியில ஓரளவுக்கு சந்தோஷம் இருக்கும், ஆனாலும் சில நேரங்கள்ல கொஞ்சம் குழப்பம் இருக்கும். மனக்கிலேசம் சொல்லுவாங்க பாத்தீங்களா, மன பிரம்மை. அது ஒரு மாதிரி, அதாவது ஒரு வேலையை எடுத்தோம்னா நமக்கு அது வேலை கரெக்டா முடியுமா அப்படிங்க. ஆனா கண்டிப்பா உங்களால முடியும். ஏன்னா மேஷராசி அன்பர்கள் உங்களோட ராசிநாதன் செவ்வாய், அதனாலே ஒரு வேகம் இருக்கும், உத்வேகம் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனா இன்னைக்கு உங்களுக்கு சந்திர பகவான் உங்க ஜென்மராசியில வர்றதுனால கொஞ்சம் குழப்பம் இருக்கும். உத்தியோகத்துல, தொழில் வியாபாரத்துல கொஞ்சம் கேர் எடுத்து நடத்திங்கன்னா நல்லது. மற்றபடி இன்னைக்கு இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் இந்த குழந்தையெல்லாம் நல்லா கவனிச்சு படிக்கணும். சரிதா? ரொம்ப நல்லா கவனிக்கணும். ஆசிரியர்கள் என்ன சொல்லி கொடுக்குறாங்களோ அதை அப்படி. அதே மாதிரி இந்த விளையாட்டு துறையில் இருக்கிற குழந்தைகள்லாம் இன்னைக்கு கொஞ்சம் சர்வஜாக்கிரதையா விளையாடணும். சரியா? சாதனை படைக்கணும் அப்படின்னா கவனமா விளையாடணும். சரியா? அடுத்தபடியா இன்னைக்கு போட்டி பொறாமல்லாம் இருக்கலாங்கிறதுனால எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் கவனமா இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவளுக்கு கொஞ்சம் வீண் அலைச்சல் இருக்கலாம். இன்னைக்கு மேஷராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது துளசி கொஞ்சம் எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். வணங்க வேண்டிய தெய்வம் அங்காள பரமேஸ்வரி. அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 8. ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம்
அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனது அன்பான ரிஷபராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜாலியோ ஜிம்கானா, சந்தோஷமா சந்தோஷம். ஏன் அப்படின்னா இன்னைக்கு அயன சயன போகஸ்தானம் அப்படிங்கிற 12ஆம் இடத்துல சந்திர பகவான். அது எதுக்காக? இப்ப 2ஆம் இடத்துல குரு பகவான், 12ஆம் இடத்துல சந்திர பகவான். ரொம்ப அற்புதம். நீங்க எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமா இருக்கும். ஒரு செலவு, ஒரு வருமானம் செலவு அப்படி இருக்கும். ஏன்னா உங்க ஜென்மராசிக்கு இந்த பக்கமும் அந்த பக்கமும் கிரகங்கள் அமையிறது ரொம்ப அற்புதம். இன்னைக்கு சந்தோஷமா ஒரு வேலைகளை செய்வீங்க. தொழில் வியாபாரத்துல இப்படிப்பட்ட நுணுக்கங்களை இப்படிப்பட்ட விஷயத்தில் இப்படிப்பட்ட காலத்தில் நம்ம செய்தா வெற்றி அப்படிங்கிற ஒரு தெளிவான சிந்தனை உங்களுக்கு கிடைக்குங்க. அடுத்தபடியா இன்னைக்கு தொழில் வியாபாரம் சொல்லிட்டேன். அதே மாதிரி உத்தியோகத்துல பாத்தீங்கன்னா இந்த இடமாற்றம் பற்றி நீங்க ஏதாவது கேட்டிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த இடமாற்றம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை காண்பார்கள். இன்னைக்கு வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு சந்தோஷமான செய்தி ஒன்று கண்டிப்பாக வந்து சேரும். மூத்த வயதை சேர்ந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்திற்காக சிறிய அளவில் செலவுகளை மேற்கொள்ள நேரிடலாம். இன்னைக்கு ரிஷபராசியை சேர்ந்த அரசியல்வாதிகள் பயணங்களை மேற்கொள்வார்கள். கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழ்வார்கள். இன்னைக்கு ரிஷபராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில கிளம்பும்போது கொஞ்சம் வில்வம் எடுத்து பேக்ல வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் நீலம். வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் சிவபெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 4. மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனது அன்பான மிதுன ராசினர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? லாபஸ்தானம் சந்திர பகவான். அற்புதமான ஒரு லாபம். உத்தியோகத்தில் லாபம். என்ன? ஒரு உயர்வுகள் கிடைக்கிறதுக்கு, சலுகைகள் கிடைக்கிறதுக்கு இன்னைக்கு அற்புதமான ஒரு நாள். தொழில் வியாபாரம் லாபகரமாகவும் மேன்மைகரமாகவும் செல்லும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவார்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கணவரின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேரும். குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் நிறைவேறும். குரு பகவான் 7ஆம் பார்வையாக உங்களது களத்திரஸ்தானத்தை பார்ப்பதால் சந்தோஷமான வாழ்க்கை அமையும். இன்னைக்கு மிதுன ராசியை சேர்ந்த அரசியல்வாதிகளுக்கெல்லாம் அற்புதமான ஒரு நாள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரும். இன்னைக்கு மிதுன ராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில கிளம்பும்போது கொஞ்சம் அருகம்புல் எடுத்து பேக்ல வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பலவண்ணம். வணங்க வேண்டியது எம்பெருமான் விநாயக பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 3. கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சந்திர பிரச்சோதயாத். எனது அன்பான கடகராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான நாள். ஏன் அப்படின்னா உங்க ராசிநாதன் சந்திர பகவான் 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ஜீவனஸ்தானத்துல இருக்கார். இன்னைக்கு உத்தியோகத்துல எப்படி இந்த வேலையை செய்யலாம் அப்படிங்கிற ஒரு தாட் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது உத்தியோகத்துல என்னவானாலும் எவ்வளவோ உத்தியோகங்கள் இருக்கு, எவ்வளவோ தொழில்கள் இருக்கு. ஆனா எப்படி பண்ணினா அந்த உத்தியோகம் சிறப்பாக அமையும், தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும் என்று திட்டமிட்டு வேலைகளை செய்வீர்கள். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகளுக்கு கல்வியில் பொறுப்புகள் அதிகரிக்கும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக் கொள்வது உச்சிதம். அரசியல்வாதிகள் பொறுப்புணர்ந்து நடந்து கொள்வார்கள். பொறுப்புகள் தேடி வரும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். மூத்த வயதை சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்திற்காக சிறிய அளவில் செலவுகளை மேற்கொள்வார்கள். இன்னைக்கு கடகராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 ஏலக்காய் எடுத்து பேக்ல வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை. வணங்க வேண்டியது சரஸ்வதி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 9. சிம்ம ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். எனது அன்பான சிம்மராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவாடா அப்படின்னு மூச்சு விடுறது எனக்கு கேட்கறது. ஏன் அப்படின்னா சந்திராஷ்டம் எடுத்தனாலே மனசுல இருக்கிற கவலைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிடும். ஒரு தெளிவு கிடைக்கும், முகத்திலே ஒரு தேஜஸ் கிடைக்கும். அவாடா அப்படின்னு அந்த அளவுல இன்னைக்கு ஓரளவுக்கு உங்களுக்கு முன்னேற்றம் வருங்க. உத்தியோகத்தில் இருந்து வந்த சில பிரச்சனைகள் ஓய்ந்து போகும்.
தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த தடை தாமதங்கள் விலகும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் இருந்து வந்த தேக்க நிலை மறையும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். இன்னைக்கு வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு எண்ணங்கள் பூர்த்தியாகும். மூத்த வயதை சேர்ந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு ஒரு தோற்றம் உண்டாகும். இன்னைக்கு சிம்மராசியை சேர்ந்த அரசியல்வாதிகளுக்கெல்லாம் அற்புதமான ஒரு நாள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேருவதில் இருந்து வந்த தடை தாமதங்கள் விலகும். இன்னைக்கு சிம்மராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 கல்கண்டு, டைமண்ட் கல்கண்டு எடுத்து வாயில போட்டு ஷார்ட் போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. வணங்க விடுவது மகாலட்சுமி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 7. கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனது அன்பான கன்னிராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய ஒரு நாள். ஏன் அப்படின்னா அஷ்டம ராசியில சந்திர பகவான். அஷ்டம ராசியில சந்திர பகவான் இருந்தாலே சந்திராஷ்டமம் ஆரம்பிச்சுடுத்துன்னு அர்த்தம். சந்திராஷ்டமம் ஆரம்பிச்சுடுத்து அப்படின்னாலே கொஞ்சம் கவனமா இருக்கணும். உடல் ஆரோக்கியத்துல எல்லா விஷயத்திலுமே கவனமா இருக்கணும். உத்தியோகத்தில் சிறு சிறு அளவில் பிரச்சனைகள் ஏற்படலாம் என்பதால் கவனம் அவசியம். தொழில் வியாபாரத்தில் மிகுந்த முன்னெச்சரிக்கையுடன் நடந்து கொள்வது உச்சிதம். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும். விளையாட்டுத் துறையில் இருக்கும் குழந்தைகள் கவனமாக இருப்பது நல்லது. எதிர்காலம் பற்றிய சிந்தனை மேலோங்கும். விழிப்புணர்ச்சி தேவை எந்த ஒரு விஷயத்திலும். இன்னைக்கு கன்னிராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது வெள்ளம் கொஞ்சோண்டு ஷார்ட் போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உண்டாகும். சந்திராஷ்டமம் இருந்தாலும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல். வணங்க விடுதோம் சரபேஸ்வரர் சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 8. துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனது அன்பான துலாம் ராசி நேர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதி அற்புதமான ஒரு நாள், உற்சாகமான நாள், விவேகமான நாள். ஏன்னா கலத்திரஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 7ஆம் இடத்துல சந்திர பகவான் 7ஆம் பார்வையை உங்க ஜென்மராசியை பார்க்கிறார். அதே சமயம் குரு பகவான் மிதுன ராசியில் அமர்ந்து கொண்டு 5ஆம் பார்வையை உங்க ஜென்மராசியை பார்க்கிறார். இன்னைக்கு ஜாலியோ ஜிம்கானா சந்தோஷம், அற்புதமான ஒரு நாள். இன்னைக்கு நீங்க எடுக்கிற காரியங்கள்லாம் சந்தோஷமா இருக்கும். உத்தியோகத்துல தொழில் வியாபாரத்தில் அருமையான ஒரு திருப்பங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் அதி அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை காண்பார்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய துலாம் ராசி இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியம் சீராகி கணவருடன் வெளியிடங்களுக்கு சென்று சுற்றி மகிழ்வீர்கள். குழந்தைகளின் முன்னேற்றம் வியக்க வைக்கும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய அன்பர்களுக்கு நண்பர்களின் மூலம் நல்ல தகவல் ஒன்றை எதிர்பார்க்கலாம். மூத்த வயதை சேர்ந்தவர்களுக்கு அரசியல்வாதிகள் புதுமனை புதுவிடு வாங்கி மகிழ்வார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வருமான வாய்ப்புகள் அதிகரிக்கும். இன்னைக்கு துலாம் ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது கொஞ்சம் விபூதி எடுத்து பேப்பர்ல மடிச்செடுத்து போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம். வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேய சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 6. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனது அன்பான விருச்சிக ராசி நேர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? பகிரன ரோகஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 6ஆம் இடத்துல சந்திர பகவான். என்ன பண்ணணும்? உத்தியோகத்துல பரபரப்பா இருப்பீங்க. ஏன்னா நிறைய வேலைகள் இருக்கலாம். தொழில் வியாபாரம் அப்படி இப்படி அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும், அந்த கோட்டை இப்படி பண்ணணும், இந்த கோட்டை இப்படி போடணும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு தாட்டு. இப்படி பண்ணினா வெற்றி அப்படிங்கறதெல்லாம் நடக்கும். என்ன உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. கரெக்டா? இன்னைக்கு எதிர்பாராத ஒரு வருமானம் வந்து சேர்வதால் கடன் சுமை குறையக்கூடும். இன்னைக்கு வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு சில காரியங்கள் அற்புதமான மன நிறைவை கொடுக்கும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகள் புது பொலிவோடு திகழ்வார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். இன்னைக்கு விருச்சிக ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது உலர் திராட்சை 2 சாப்பிட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு. வணங்க விடுவோம் எம்பெருமான் முருகப்பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 5. தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத்.
எனது அன்பான தனுசு ராசி நேயர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பஞ்சமஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 5ஆம் இடத்துல சந்திர பகவான். சந்திர பகவான் அற்புதமா 5ஆம் இடத்துல இருக்கார். ஆன்மீக எண்ணங்கள் உங்களுக்கு கை கொடுக்கும். அதே சமயம் குரு பகவான் தனது 7ஆம் பறவையாக உங்கள் ஜென்மராசியை பார்ப்பதால் மனதில் ஒருவித சந்தோஷம் குடிகொள்ளும். ஆன்மீக பயணங்கள் வெற்றியை கொடுக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலைபளு குறையலாம். தொழில் வியாபாரம் நிதானமான போக்கில் செல்லும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரும். அரசியல்வாதிகள் முக்கிய பிரபலங்களாக மாறுவார்கள். இன்னைக்கு மூத்த வயதை சேர்ந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய அன்பர்களுக்கு குழந்தைகளின் முன்னேற்றம் வியக்க வைக்கும். தனுசு ராசியை சேர்ந்த அன்பர்கள் இன்னைக்கு வெளியில கிளம்பும்போது 2 சாக்லேட் எடுத்து பேக்ல வச்சுட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. வணங்க விடுவோம் ஸ்ரீதேவி கருமாரியம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 4. மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனது அன்பான மகர ராசி நேயர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? கேந்திர ஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 4ஆம் இடத்துல சந்திர பகவான். இந்த 4ஆம் இடத்துல சந்திர பகவான் வந்தாலே ஒரு அற்புதமான ஒரு நாள். சில பேருக்கு பொன்பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உறவினர்களின் திடீர் வருகை தித்திப்பாக அமையும். இன்னைக்கு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இடமாற்றம் பற்றிய சிந்தனை மேலோங்கும். தொழில் வியாபாரத்தை அபிவிருத்தி செய்து மேலும் முன்னேற வேண்டும் என்ற ஒரு வேகம் இன்றைய தினம் உங்களுக்கு கிடைக்கும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய அன்பர்களுக்கு முயற்சிகள் சாதகமாக நிறைவேறும். இன்னைக்கு வெளிநாட்டில் வசிக்கிற நண்பர்களுக்கு சில சொத்து சேர்க்கையும் உண்டாவதற்கு வாய்ப்புகள் கூடி வரும். அரசியல்வாதிகள் பயணங்களை மேற்கொள்வார்கள். கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழ்வார்கள். இன்னைக்கு மகர ராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில கிளம்பும்போது பச்சை கற்பூரம் ஒரே ஒரு பிட் எடுத்து உங்க பேக்ல வச்சுட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். வணங்க வேண்டியது ஓம் குரு தக்ஷாமூர்த்தி சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 3. கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனது அன்பான கும்பராசி நேயர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சகாயஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 3ஆம் இடத்துல சந்திர பகவான் அற்புதமான ஒரு முயற்சிகளை வெற்றியடைய வைப்பார். அதேபோல் உங்கள் மனதில் இருந்து வந்த நீண்ட நாள் பிரச்சனைகள் தீருவதற்கு வழிவகை வாய்ப்புகள் வந்து சேரும். உத்தியோகத்தில் உங்களது நீண்ட நாள் கோரிக்கைகள் நிறைவேறும். தன்னம்பிக்கை மிளிரும். தொழில் வியாபாரத்தை அதிரடியான மாற்றங்களை கொண்டு அதிரடியான லாபம் குவிப்பீர்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் அடைவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய அன்பர்களுக்கு உடன்பிறப்புகள் ஆதரவாக இருப்பார்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். இன்னைக்கு கும்பராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது கொஞ்சம் குங்குமத்தை பேப்பர்ல மடிச்சு எடுத்துட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. வணங்க விடுவோம் ஸ்ரீ மீனாட்சி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 7 மற்றும் 9. மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனது அன்பான மீனராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? அப்பா இப்பதான்யா முடிஞ்சதையா எல்லா பிரச்சனையும், எழுந்து உட்காரியா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஏன் அப்படின்னா, சந்திர பகவான் அப்படியே உங்களோட 2ஆம் இடத்துக்கு வந்துட்டார். என்ன, ஆனா ஏற்கனவே ஜென்மராசியில சனீஸ்வர பகவான் இருக்கார். டோன்ட் வரி. ஏன்னா அதெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. சரியா, அவர் மெதுவா தான் போவார் ஒரு ராசியை விட்டு. அதனால கம்முன்னு இருங்க. இன்னைக்கு 2ஆம் இடத்துல சந்திர பகவான் இன்னைக்கு ஓரளவுக்கு குடும்பத்துல இருக்கிற பிரச்சனைகளை எடுத்து ஒரு சந்தோஷத்தை கொடுப்பார். இன்னைக்கு உத்தியோகத்திலே அதே மாதிரி ஒரு திருப்பங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். புதிதாக வேலை தேடும் குழந்தைகளுக்கு வேலை வாய்ப்பு அருமையாக வந்து சேரும். தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் ஓயும். குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கும் இல்லத்தரசிகள் உடல் அளவில் இருந்து வந்த வேதனைகள் மறைந்து சந்தோஷமாக காணப்படுவார்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் இருந்து வந்த குழப்பங்கள் அகலும். அதேபோல் மூத்த வயதை சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக காணப்படுவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய அன்பர்களுக்கு முயற்சிகள் சாதகமாகும். அரசியல்வாதிகள் புது பொலிவோடு திகழ்வார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாகனம் வாங்கும் யோகம் கிட்டும். இன்னைக்கு மீனராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது கொஞ்சம் வேப்பிலை எடுத்து பேக்ல வச்சுட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு மாற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும் இன்றைய தினம். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் அடர் நீளம். வணங்க விடுவோம் துர்க்கையம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 8. இந்த
சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.